ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் லக்ஷன் சேனல். வாங்க இப்போ நான் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், 1/2 கிலோ மீனை சுத்தம் செஞ்சு நல்லா கழுவி உப்பு மிளகாத்தூளும் போட்டு ஊற வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். 2 கைப்பிடி அளவு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி திரியாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், கசகசா, சீரகம், மிளகு, கடுகு, வெந்தயம், சோம்பு, கருவேப்பிலை தழை, இவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை சூடு பண்ணி எடுத்துக்கலாம், வறுத்துக்கலாம். அதைய வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதை வறுத்து குழம்பு போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா மணமாக இருக்கும். கடுகு வேண்டாட்டி நீங்கள் அது சேர்க்க வேண்டாம். ஆனால் கடுகு சேர்த்து செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நல்ல ஒரு மணமாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சூடு பண்ணி நீங்கள் மிக்சியில் போட்டு வேணாலும் அரைச்சிக்கலாம். இல்லை இடிக்கல், ரசத்துக்கு நுணுக்கிற இடிக்கல் இருந்ததுனால அதில் வேணாலும் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், உண்மையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வறுத்தாச்சுங்க, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். தாளிக்க நான் கல்லெண்ணெய் தாங்க ஊற்றுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு எண்ணெய் காயிட்டுங்க. இதுக்கு இடையில் நான் உங்களுக்கு ஒன்று காமிக்க போகிறேன். பாருங்கள், நம்ம அப்படியே மீன் அப்படியே சேர்க்க போகிறதில்ல. இந்த எண்ணெயில் சும்மா லைட்டாக ஒரு பொறுக்கு தான் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வேக விட வேண்டாங்க, சும்மா போட்டு ஒரு 2 திருப்பி எடுத்துருங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயங்களுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எடுத்துருங்க. நம்ம குழம்புல போட்டு வேக வைக்க போகிறோம். அதனால் நீங்கள் சும்மா லைட்டாக ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ணணுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி போட்டால் மீன் உடையாது, குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை தழை நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வணங்கணுங்க. வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போயிடணும். பாருங்கள், எல்லா மீனையும் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இது எப்படி ஓரமாக இருக்கட்டும். இப்போ இங்கே நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி நல்லா அப்படியே வணங்கி சுருண்டு வரணுங்க. தக்காளி பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்ச மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாத்தூள் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் குழம்பு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி எடுத்து ஊற்றிடாதீங்க உடனே. இந்த மாதிரி நல்லா ஒரு தொக்கு மாதிரி அந்த பதத்துக்கு வரணும். பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம புளித்தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். தக்காளி போட்டிருக்கோம், அதனால் புளித்தண்ணி பார்த்து ஊற்றிக்கங்க. எப்போவுமே மீன் குழம்புக்கு தக்காளியும் அதிகமாகவும் புளி கம்மியாகவும் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. மீன் குழம்புல எப்போவுமே தண்ணி மாதிரி வைக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வச்சு இன்றைக்கே சாப்பிட்டா நல்லா இருக்காது. இன்றைக்கி வச்சு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம கெட்டி ஆயிரும். அப்படியே இந்த ஒரு புது மிளகெல்லாம் அரைச்சி வச்சுக்கலங்களா, அதெல்லாம் போட்டோம்னா கண்டிப்பாக குழம்பு கெட்டி ஆயிரும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு பார்த்து போடுங்க, ஏன்னா மீனில் போட்டிருக்கோம். அதனால் பார்த்து அளவாக பார்த்து சாப்பிட்டு பார்த்து போடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்குது.
இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பாருங்கள் மீன் போட்டதே கரண்டி போடக்கூடாதுங்க, அழுங்காமல் இந்த மீனை குழம்புல மூழ்கிற மாதிரி அமுத்தி மட்டும்தான் விடணும். கரண்டி போட்டிங்கன்னா பூரா கரைஞ்சிரும். இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி விடணும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வறுத்து அரைச்சி வச்சு பார்த்திங்களா பொடி, அந்த பொடியை வந்து சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த கடுகோட மணமும் கசகசாவோட மணமும் குழம்புக்கு அவ்வளோ நல்லா கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கடைசியாக கருவேப்பிலை தழை, பச்சை கருவேப்பிலை தழை போடுங்க. மீன் போட்டதுக்கப்புறம் எப்போவுமே வந்து ஸ்டவ்வை வந்து ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாதுங்க, சிம்மில் தான் வைக்கணும். வச்சிங்கன்னா தான் அந்த மீனில் இருக்கிற எஜென்ஸ் வந்து குழம்புல இறங்கும். குழம்புல இருக்கிற எஜென்ஸ் வந்து மீனுக்கு பிடிக்கும். அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே லைட்டாக சின்ன சின்ன கொதி வரட்டும். அது வந்ததுக்கப்புறம் இறக்கி மூடி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கடுகு சேர்த்து செய்யுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.